ஃப்ரெண்ட்ஸ், தென்னங்கீற்றோட வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம நிலக்கடலை யூஸ் பண்ணி கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டைலில் ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரெசிபியை ஆரம்பிச்சிடலாம். இப்போ நிலக்கடலை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 to 6 minutes ஆகும் வறுக்கிறதுக்கு. உங்களுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நிலக்கடலை வறுத்தாச்சு. இது ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் தோலை எடுத்துகிட்டும் சேர்த்துலாம், தோலோடவும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 10 to 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். மெயினாக சின்ன வெங்காயம் சேருங்க, பெரிய வெங்காயம் டேஸ்ட் கொஞ்சம் இனிப்பு கொடுக்கும். 10 to 12 பல் போல் பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், காரம் அதிகமாக இருக்கிறதுனால நான் ஒன்று சேர்த்துக்கிறேன். கறிவேப்பிலை கொஞ்சோண்டு. இப்போது நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு மல்லி, அதுவும் 1 டீஸ்பூன் இருக்கும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நம்ம அடுத்து சேர்க்க போகிறது தேங்காய். நான் துருவின தேங்காயை கிட்டத்தட்ட 1 கப் அளவு சேர்க்குறேன். நீங்கள் கடலைப்பருப்பு எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவு தேங்காயும் எடுத்துக்கோங்க. தேங்காய் வதங்கினதுக்கப்புறமா கடலைப்பருப்பு கூட சேர்த்துக்கிறேன், நிலக்கடலையை. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. தேங்காயும் கடலைப்பருப்பும் சேர்த்ததுக்கப்புறமா சும்மா ஒரு பெரட்டி விட்டதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதில் மல்லி இலை கொஞ்சோண்டு, சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி, அடுத்ததாக கல் உப்பு சேர்த்து நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம இட்லி ஊற்றிடுவோம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. நான் இன்றைக்கி ஆட்டுக்கல்ல தான் அரைக்க போகிறேன். இப்போ இதை ஆட்டுக்கல்ல சேர்த்துக்கிறேன். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொரகொரப்பாக அரைச்சா போதும். ஓரளவுக்கு டேஸ்ட் அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். செக்கில் ஆட்டுறதுக்கு மட்டும்தான் கை ரொம்ப வலிக்கும், ஆனால் சாப்பிட்றப்போ நமக்கு டேஸ்ட்டில் வாயே வலிக்காது, எத்தனை இட்லி சாப்பிட்டாலும். அதோட கடைசியாக நம்ம செக்கில் ஆட்டினதுக்கப்புறமா அந்த தண்ணியை ஊற்றி கழுவி அதை வலிச்சு ஊற்றுறப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்ததாக தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு வரமிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இப்போ இதை சட்னியில் சேர்த்துடலாம். இப்போது சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் நம்ம சேனல் தென்னங்கீட்டுக்கு புதுசுனா நம்ம சேனல் தென்னங்கீட்டை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடான இட்லியும் செக்கில் ஆட்டின நிலக்கடலை துவையலும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமான காம்பினேஷன். ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.